இரண்டாவதாக, நோக்கத்தை துறந்த தூக்கம் உடையவன் சூறைச் செடியிலே ஒருவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். எலியா யோசேபேலுக்கு பயந்து சூறைச் செடியுடைய அடியில போய் படுத்துக் கொண்டான். சூறைச் செடி அது ஸ்லோ பாய்சன், அதிலிருந்து வெளிவிடுகிற அந்த ஸ்தோத்திர வாயுவானது கொஞ்சம் கொஞ்சமாக நச்சு பொருட்கள் கலந்ததான ஒரு வாய்வு அதுல வெளியாகிறது. அது உள்ளே சுவாசிக்க சுவாசிக்க அவன் மரித்து போய் விடுவான். எவ்வளவு திட்டத்தை திட்டிருக்கான் பார்த்திருக்கீங்களா? இன்றைக்கு அநேகர் எப்படின்னா சபைக்கு உள்ளாலிருந்து கர்த்தரை துதிப்பதில் அவ்வளவு வேதனைப்படுகிறார்கள். நான் அநேக திருச்சபையில பார்த்திருக்கிறேன். ஸ்தோத்திரம், ஆராதனைகள் நடக்கும் பொழுது தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டிய அந்த நேரத்திலே வெளியே இருந்து கொண்டு செல்போனை அப்படியே தேய்த்து கொண்டு அல்லது அவர்கள் சொந்த கதைகளை பேசிக் கொண்டிருக்கிற ஒரு பரிதாபமான நிலைமை இன்றைக்கு திருச்சபைகளில் காணப்படுகிறது. அது நாம் சாத்தானுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. நோக்கத்தை துறந்து போகிறான் இந்த எலியா. சூறைச் செடியிலே படுத்து விட்டான். இனி போதும் கர்த்தாவே, நான் என்னுடைய ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவன் புலம்பிக் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னான், இல்ல எலியாவே, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய நீ பயணம் பண்ண வேண்டும், இன்னும் நீ பயணம் பண்ண வேண்டும். ஆண்டவர் உன்னை கொண்டு பலத்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவனை நடத்தினார். தேவனுடைய சத்தத்திற்கு ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தர் அவரை நடத்தினார். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை இந்த எலியாவை போல, போதும் கர்த்தாவே, என் ஜெப வாழ்க்கை போதும், நான் ஜெபம் பண்ணி என்ன பார்த்தேன், என் வாழ்க்கையில இதெல்லாம் செய்து என்ன பார்த்தேன் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கலாம். இல்லை, என் ஆண்டவர் உங்களை கொண்டு தேசத்துல, உங்களை கொண்டு இந்த சபையில, உங்களை கொண்டு உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். பீகார் பட்டணத்திலே ஊழியத்தை செய்து முடித்துக் கொண்டு நான் வருகிறேன். வரும் பொழுது தீவிரவாதிகளை சூழ்ந்து விட்டார்கள். என்னோடு கூட 4 மருத்துவர்களும் 3 நர்ஸ், 1 லேப் டெக்னீஷியன், நாங்கள் 8 பேர் கொண்ட குழுக்கள் போய் கொண்டிருக்கிறோம். 2 பைக்கில் போய் கொண்டிருக்கிறோம். ரோத்தாஸ் மலையிலிருந்து இறங்கி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு மாலை நேரத்தில் 7:30 மணிக்கு டெக்ரியான் சொல்ல ட்ரெயின் ஏற வேண்டும். போய்கொண்டிருக்கிற வேளையில் தீவிரவாதி சூழ்ந்தபடியினாலே எங்களால் ஒன்று பண்ண முடியவில்லை. அப்ப அந்த தீவிரவாதி என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, அன்றைக்கு ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. மரத்தெல்லாம் ரோடு வழியா வெட்டி போட்டு யாருமே போக முடியாது. அது ஒரு மாலை 5 மணி நேரம் பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாங்க 8 பேர் இருக்கோம். 2 பைக்கில் கிட்டத்தட்ட 250க்கு மேற்பட்ட நக்சலைட்டுகள் எங்களை வழிமறித்து விட்டு துப்பாக்கியை தலையில வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னோடு கூட வந்த மருத்துவர்களும் தாதிமார்களும் கதற ஆரம்பித்து விட்டார்கள், அழத ஆரம்பித்து விட்டார்கள். ஆனா இப்படிப்பட்ட இடத்துல எங்களை கொல்லுவதற்காக கொண்டு வந்தீங்க, உங்க பேச்சை கேட்டு நானும் வந்தேன்னு சொல்லி என்ன திட்ட முடியுமோ அவ்வளவு திட்டுகிறார்கள். ஆனால் நான் மட்டும் சிரித்துக் கொண்டே இருந்தேன். இந்த சத்துருவால் நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட தொட முடியாது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஏன் சொன்னா அவங்க எதற்காக இங்கே வந்தோம், ஏன் வந்தோம் என்பதை மறந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். பயந்து விட்டார்கள். நக்சலைட்டை கண்டு அப்படி பயந்துட்டாங்க. பயந்து நடுங்குறீங்க. நீங்க கேட்கல, ஏன் பிரதர் துப்பாக்கியை வச்சு ஒருத்தன் தலையில வச்சுட்டு இருக்கிறான், பயப்பட மாட்டானா என்ன? ஒன்று சொல்ல முடியும், ஆவியானவர் நம்ம கூட இருப்பார் என்று சொன்னால் ஒரு குண்டும் நம்ம தலையில துளைக்காது. ஏன் இதை சொல்றேன்னா, தேவனுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் பயப்படவே கூடாது. கர்த்தர் என் சபையை நடத்துவார், குடும்பத்தை நடத்துவார், இந்த 26லையும் நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இந்த எலியாவை போல பயந்து கொண்டு நாம் இருப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு ஸ்தோத்திரம் சகோதர சகோதரி விழித்தெழ வேண்டும். உங்களை கொண்டு ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்ய போகிறார்.